இன்றைய ஆன்மீக தகவல். சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை செல்கின்ற ஐயப்ப பக்தர்களுக்கெல்லாம் இன்றைக்கும் ஒரு விஷயத்திலே ஒரு சில சந்தேகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த சந்தேகங்களையெல்லாம் எனக்கு தெரிந்த குருசுவாமிகள் சொன்னவற்றை நான் உங்களுக்கு சொல்லி ஓரளவுக்கு நிவர்த்தி செய்ய முயற்சி செய்கின்றேன். ஐயப்பனுடைய வரலாறு என்று பார்த்தீர்களானால், சபரிமலையிலே வீற்றிருக்கின்ற ஐயப்பனுடைய அவதாரங்கள் 3. அதாவது தர்மசாஸ்தாவினுடைய அவதாரத்திலே ஒரு அவதாரம் தான் ஐயப்பன். தர்மசாஸ்தாவினுடைய அவதாரங்கள் 8 அவதாரங்கள் இருக்கின்றது. இந்த தர்மசாஸ்தாவினுடைய அவதாரங்களிலே ஒரு அவதாரமாக இருப்பது தான் இந்த சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா. இந்த சபரிமலை கோவிலிலேயே ஐயப்பனுக்கு 3 அவதாரங்கள் உண்டு. இந்த ஸ்ரீ தர்மசாஸ்தாவினுடைய அவதார காலமாக புராணங்கள் கூறுவது 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இதில் இவருடைய கதையை பற்றிய விவரங்கள் இல்லை. 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, ஆனால் அதனுடைய முழு கதையும் இல்லை. 2வது அவதாரமாக சொல்லப்படுவது 12 வயது வரை மட்டுமே பூமியிலே வாழ்ந்த ஸ்ரீ மணிகண்டன் அவதாரம். இந்த அவதாரம்தான் மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்த அவதாரம். இவருடைய காலமாக புராணங்கள் கூறுவது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த கதையிலே வாவரை பற்றி எந்த விதமான செய்தியும் இல்லை. ஆகவே இந்த 2 அவதாரங்களிலேயும் வாவரை பற்றி எந்த விதமான செய்தியும் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த ஸ்ரீ மணிகண்டன் அவதாரம்தான் சபரிமலையிலே மணிமண்டபத்திலே யோக நிட்டையிலே அமர்ந்து நமக்கெல்லாம் அருள்பாலிப்பதாக சொல்லப்படுகின்றது. 3வது அவதாரம் ஆரிய கேரளவர்மன் என்கின்ற ஐயப்பன் அவதாரம். இவருடைய காலமாக புராணங்கள் கூறுவது 300 அல்லது 400 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த அவதாரத்திலே தான் உதயணன் என்கின்ற கொள்ளை கூட்ட தலைவனை அழிக்க வாவரையும் ஒரு பகுதிக்கு படைத்தலைவனாக ஐயப்பன் நியமித்ததாக கூறுகின்றார்கள். ஆனால் இதிலே எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆகவே ஒரு இடைச்செருகலாகத்தான் இந்த வாவர் பற்றிய விவரங்கள் ஐயப்பனுடைய கதையிலே வந்திருக்கின்றது. ஐயப்பனோடு சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் என்று பார்த்தால் 12 குடும்பங்கள் இன்றளவும் வாழ்ந்து வருகின்றனர். சபரிமலையிலே அவர்களுக்கான உரிமைகளை தாந்திரிக முறைப்படி வழங்கியும் இருக்கின்றார்கள் தேவசம்போல். அந்த குடும்பங்கள் என்னென்ன குடும்பங்கள் என்று இப்போது பார்க்கலாம். எருமேலியிலே ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்தை நிர்மாணித்த புத்தன் வீடு குடும்பம். இதில் தற்போது வாழ்ந்து வரும் மூத்தவர் பெருச்சேரி பிள்ளை. 2வது பந்தள ராஜ குடும்பம். இதிலே தற்போது வாழ்ந்து வரும் மூத்தவர் ராஜராஜவர்மர் என்பவராவார். 3வது திருவாங்கூர் ராஜ பரம்பரை. அவர்களும் இப்போது வாழ்ந்து வருகின்றார்கள். 4வது ஆலங்காடு யோகம். ஐயப்பனுக்கு போரிடும் வித்தைகளை மற்றும் செம்போல களரி வித்தை போன்ற சண்டை பயிற்சிகளை எல்லாம் கற்றுக் கொடுத்த பரம்பரை இந்த பரம்பரை. மகர விளக்கு அன்று முன்தினம் எருமேலியிலே வெள்ளை வேட்டி அணிந்து பேட்டை துள்ளல் செய்யும் உரிமை பெற்றவர்கள் இவர்கள். தற்போது வாழ்ந்து வரும் மூத்த பெரியோன் காம்பளி சங்கரன் வேணுகோபால். இவர்களுக்கு 30 அடம் என்கின்ற இடத்திலே ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயம் உள்ளது. இங்கு ஐயப்பன் சின்முத்திரை இல்லாமல் அபயமுத்திரையுடன் காட்சி தருகின்றார். இவர்கள் ஐயனின் நினைவாக கோலக்கா மற்றும் கொடி ஆகியவற்றை புனிதமாக பாதுகாத்து வருகின்றனர். இவர்கள் எருமேலியிலே பேட்டை துள்ளல் செய்யும் போது வாவரின் மசூதிக்கு செல்வதில்லை. இதை நீங்கள் அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டும். அடுத்ததாக சீரப்பன் சீரா குரு பரம்பரை. ஐயப்பனுக்கு புளியங்கம் என்னும் வித்தையை கற்பித்தவர்கள். இப்பரம்பரையைச் சேர்ந்த 10வது தலைமுறையைச் சேர்ந்த கேசவலால் என்பவர் இன்னும் ஐயப்பன் பயன்படுத்திய கருவி மற்றும் இடுப்பு கச்சை ஆகியவற்றை புனிதமாக பாதுகாத்து வருகின்றார். அடுத்து 6வது அம்பலப்புழா யோகம். இவர்கள்
கருப்பு வேட்டி அணிந்து எருமேலியிலே பேட்டை தொழில் செய்யும் உரிமை பெற்றவர்கள். இவர்கள் பாபரின் மசூதிக்குள் சென்று வருவார்கள். இவர்களை மசூதி நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து வரவேற்பார்கள். இவர்களுக்கு சபரிமலையிலே பாரம்பரியமான உரிமை உண்டு. இவர்களுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள்தான் கொச்சுக்கடுத்தன். இவரும் பாபரும் இணைந்துதான் உதயணனை அழிக்க ஐயப்பனுக்கு உதவியதாக கூறுகின்றார்கள். இச்சமூகத்திலே மூத்தவர் களத்தில் சந்திரசேகர நாயர் என்பவர் ஆவார். அடுத்து கொச்சுக்கடுத்தன் பரம்பரை. அடுத்ததாக மன்னார்காடு சங்கம். இவர்கள் ஐயப்பனுடைய படை வீரர்கள். இவர்களுக்கு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி உண்டியல் காணிக்கை செலுத்த பிரத்யேக உரிமை பெற்றவர்கள் ஆவார்கள். அடுத்து குருதி சங்கம். மகர ஜோதி முடிந்த பின் மணிமண்டபத்திலே களம் வரைந்து குருதி பூஜை செய்யும் உரிமை பெற்றவர்கள். தற்போது வாழ்ந்து வரும் மூத்தவர் அஜித்குமார் நம்பூதிரி. அடுத்து ஜும்மா மசூதி எனப்படும் வாவர் மசூதி. இவர்களுக்கு சன்னிதானத்திலே அக்னிகுண்டம் எதிரே வாவர் நடை என்கின்ற இடத்தை ஒதுக்கி அவர்கள் அங்கே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் புரிய உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இச்சமூகத்தினுடைய மூத்தவர் திரு PA இர்ஷாத் அவர்கள். அடுத்து திருவாபரண பெட்டியை சுமந்து வரும் உரிமை பெற்றவர்கள். இதில் 20 குடும்பங்கள் உள்ளன. இதிலே தற்போது வாழ்ந்து வரும் மூத்தவர் கங்காதரன் பிள்ளை என்பவர் ஆவார். அடுத்து 12ஆவதாக கொடி தயாரிப்போர் ஆண்டுதோறும் கொடி தயாரிக்கும் உரிமை பெற்றவர்கள். இதிலே தற்போது வாழ்ந்து வரும் மூத்தவர் கணபதி நம்பூதிரி. இத்தகவல் எல்லாம் நமக்கு இவையெல்லாம் தான் இந்த 12 குடும்பங்கள் பற்றிய தகவல்கள். ஆகவே ஐயன் ஐயப்பனை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். முடிந்தால் இந்த குடும்பங்களை எல்லாம் தரிசித்து மேலும் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்கள். நன்றி.